வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், உங்கள பத்தி நேயர்கள்ட்ட சொல்லுங்களேன். நான் ஹசீனா பேகம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். மேம், இன்னைக்கு இப்ப நம்ம இருக்கிற ஏரியா திருப்பரங்குன்றம். சரிங்களா? மாதிரி திருப்பரங்குன்றம் நம்ம இருக்கோம். ஆமா. இப்ப அந்த திருப்பரங்குன்றம் நம்ம இருந்து நியூஸ் சேனல் பார்த்துருக்கோம். நியூஸ் சேனல்ல இன்னைக்கு தமிழ் நியூஸ் 24/7 சொல்லி அந்த நியூஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க. ஆனா அத நியூஸ கேட்டு கணினி ஆசிரியர் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்ன காரணம் அப்டின்னா, அவங்களே சொல்றதுதான். கெல்ட்ரான்ல வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லி பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சார், அவங்க ஆசிரியர்களே கிடையாது முதல்ல. இன்னைக்கு சென்னையில ஒரு போராட்டம் நடந்திருக்கு. 6000 பேர், அதாவது ஏஐ முடிச்ச ஏஐ பணியில் இருக்கக்கூடிய 6000 பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, நாங்க 9700 ரூபாய் மாத சம்பளத்துக்கு கெலட்ரான்ங்கிற தனியார் கம்பெனி மூலமாக பணி நியமனம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சமக்கிர சிக்ஷா மூலமா அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுக்காக நிதியும் ஒதுக்கி இருக்கு. அந்த நிதி ஒதுக்கி அவங்க எடுத்துக்கொண்டு வந்த திட்டம் யாருக்கு அப்படின்னா, நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியும் டிஜிட்டல் எஜுகேஷனும் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க மேடம். அதுக்கு பணியமர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் யாரா இருக்க முடியும்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பிஎட் ஆசிரியர்கள் தான் இருக்கணும். கண்டிப்பா மேடம். ஆனா தகுதி இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு சென்னையில போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். சரிங்க மேடம். அவங்க போராட்டம் பண்றாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இருக்க காலகட்டத்துல நம்ம அப்படிதான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க தமிழக அரசுக்கு என்ன வேண்டுகோளா வைக்கிறீங்க? இந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்கக்கூடிய ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவங்க கணினி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க கிடையாது, அவங்க டீச்சர்ஸும் கிடையாது, ஆபீசர்ஸும் கிடையாது. அவங்கள கெலட்ரான் கம்பெனி, தனியார் கம்பெனி எப்படி பணியமர்த்தினாங்க, எதன் கீழ் பணியமர்த்தினாங்க, அவங்க சில விஷயங்களையும் சொல்றாங்க. 40,000 ரூபாய் மாத வருமானம் சொல்லி எங்களை சேர்த்தாங்க. 3 வருடம் ஆகுது, எங்களுக்கு 9,700 ரூபாய் தான் வருமானம் வருது, மாத வருமானம் அப்படின்னு. நீங்க ஏங்க அந்த பணிக்கு எங்களை அமர்த்த வேண்டிய பணியில நீங்க எந்த தகுதியில உள்ள வந்தீங்க? இன்னைக்கு நீங்க அங்க போய் கூச்சலிட்டு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்களே, நீங்க பொய்யானவர்கள்னு உங்களுக்கே தெரியாதா? உண்மை இங்க இருக்குங்க, உண்மை இங்க இருக்கு, மௌனமா இருக்கு. அதனாலதான் உங்களோட ஆட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. இத பள்ளி கல்வித்துறை கவனிக்கணும். அவங்க பேசக்கூடியது, அவங்க சம்பந்தப்பட்டு பேசக்கூடிய எல்லாத்துலயும், அதாவது 40,000 ரூபாய் மாத வருமானத்துல இருக்க வேண்டிய கணினி ஆசிரியர்கள் நாங்க, ஐசிடி திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட வேண்டியவங்க நாங்க. இதுல கெலட்ரான் கம்பெனி இவர்களை பணி அமர்த்தி இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆதங்கம். என்ன கேள்வி அப்படின்னா, திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவர் பொய்யாமொழி கிடையாது, பொய்மொழி தான், அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதாவது எந்தவித வெளிப்படத்தன்மையும் இல்லாம இவங்களை பணி அமர்த்தி இருக்கீங்க நீங்க. அவங்க சிபிடிங்கிறாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எந்த விஷயமும் எங்களுக்கு வரலையே. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கே, அதுல நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கோமே. இதெல்லாம் இருக்கும்போது நீங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கீங்க. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னீங்க இல்லையா போன ஆட்சியில? அப்படி வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு தந்த நீங்க அந்த 6000 பேரை பணி அமர்த்தி இருக்கீங்க. எதன் அடிப்படையில நீங்க பணி அமர்த்தினீங்க? ஒருவேளை உங்களுடைய தொண்டன் வீட்டுக்கே பணி அமர்த்திட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு எழும்புங்க. கண்டிப்பா மேடம். நீங்க ரொம்ப ஆதங்கமாவும் கோவத்திலையும் பேசுறீங்கன்னு தெரியும். நீங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுனால அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடிச்சதுனால 1 வருஷம்னா வெயிட் பண்ணலாம் சார், 3 வருஷம் வெயிட் பண்ணலாம் சார், கிட்டத்தட்ட 15 வருஷம். என்னுடைய பொண்ணு இன்னைக்கு 22 வயசாச்சு. என்னுடைய பெரிய பொண்ணுக்கு அவளே இன்னைக்கு ஒரு வேலைக்கு கிளம்புற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் படிச்சு 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 தேர்வுகளை எழுதிக்கிட்டு தான் சார் இருக்கிறோம். எந்த தேர்வுலையும் சரிங்க மேடம். தேர்ச்சி கிடையாது.
சரிங்க மேடம். இப்ப நீங்க வந்து ரொம்ப கோவமும், ஆதங்கமும் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க இந்த கலந்துரையாடல்ல. கண்டிப்பா உங்களுடைய வெற்றி உங்கட்ட இருக்குன்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா, இப்பதான் கெல்ட்ரான் கம்பெனி சொல்லி வெளிய வந்திருக்காங்க. அப்படி வெளிய வரும்போது, அந்த கல்வித்துறையில பல ஊழல் நடந்திருக்கும். ஏன்னா, எத பேஸ் பண்ணி பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? என்ன செஞ்சாங்கங்கிறது கேள்வி எழும். இந்த கேள்விகளுக்கு அந்த அரசு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஒரு ஆதங்கமா பேசுறீங்க. அந்த ஆதங்கத்தோட நீங்க போராட்டம் பண்ணுவீங்களா? இல்ல அத பத்தி மேலோங்கி எதுவும் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கா? நாங்க வந்து குறும்படம், காணொளி எல்லாமே குடுத்திருக்கோம் சார். இமெயில் அனுப்பியிருக்கோம். மனு குடுத்திருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தெளிவான பதிலும் வந்து வரல. வரக்கூடிய நாட்கள்ல மிக விரைவில் நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம். உண்மை அங்கு ஓங்கி ஒலிக்கப்படும். சரிங்க மேடம். இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தா, இங்க நான் உட்கார்ந்துட்டு எனக்கே கோவம் அதிகமா தான் வருது. ஏன்னா, ஒரு பிஎட் கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்ச ஒரு டீச்சர்ஸ்ல அவங்க பணி அமர்த்தாம, ஒரு பிரைவேட்டா ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, அது பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆதங்கத்தோட, கோவத்தோட ஒரு கேள்வி நமக்கு நம்ம உரிமைகள கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் மேடம் இப்ப என்னன்னா, இப்ப கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சு எவ்வளோ படிச்சு வந்தீங்க? எந்த வருஷத்துல படிச்சீங்க? இதெல்லாம் இப்ப இந்த படிச்சு வந்ததுக்கான காரணம் என்ன? இத பத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? சார் 2003ல வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் 2011ல வந்து பிஎட் வந்து முடிச்சேன் சார். 2011 to 12ல வந்து நான் பிஎட் முடிச்சேன். ஆஹ் இந்த இந்த அதாவது 2011, 12ல வந்து பிஎட் வந்து பீக்ல இருந்துச்சு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஒரு கிட்டத்தட்ட 40,000 டீச்சர்ஸ் அப்பவே பீக்ல இருந்தாங்க. முடிச்சு இருந்தோம். அப்போ 1 இயர் கோர்ஸ் நாங்க வந்து முடிச்சு இருந்தோம். இதுல டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலமா எங்களுக்கு சான்றிதழ் இருக்கு. நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்னு எங்க கிட்ட சான்றிதழ் இருக்கு. கவர்மெண்ட்டே இதை கொடுத்திருக்காங்க. 2012க்கு அப்புறமா பிஎட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்டை எடுத்துட்டாங்க சார். டெக்ஸ்ட் புக்க போடுறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஆட்சியில டெக்ஸ்ட் புக்க போடுறேன்னு சொல்லிட்டு போட்ட டெக்ஸ்ட் புக் மாயமா மறைஞ்சு விட்டது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டெக்ஸ்ட் புக் இல்லாம ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெட் உள்ள வந்துச்சு, டெட் 1 வந்துச்சு, டெட் 2 வந்துச்சு, டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. இப்படியே கடத்தி 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 எங்களை வந்து அதாவது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த உலகத்துல டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிற இடத்துல இந்த கல்வித்துறை, அதாவது போன 15 வருஷத்துல இருந்த கல்வித்துறையில எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து பொய்யான வாக்குகளையே கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை வந்து சொல்றது என்னன்னா, இப்ப நெறைய அந்த கல்வித்துறையில வந்து நெறைய ஊழல் நடந்ததுன்னு சொல்ல வர்றீங்க. அப்படிதானே சொல்ல வர்றீங்க? ஊழல் தான் சார் ஊழல் தான் நடந்திருக்கு. நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றீங்க. 40,000 ரூபாய் மாத வருமானம்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அந்த 40,000 ரூபாய் எங்களுக்கு தான் மாத வருமானம் வந்திருக்கணும். எங்களை தான் பணி அமர்த்தி இருக்கணும். அப்ப 40,000 ரூபாங்கும் போது 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. 3 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 3வது வருஷம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 40,000 ரூபான்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் ஆச்சு சார்? ஒருத்தங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கும்? இது போல நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த மிச்சம் 30,000 ரூபாயை நீங்க என்ன பண்ணீங்க? பார்ட்டி ஃபண்டா? கண்டிப்பா, கண்டிப்பா. இத வந்து சென்ற ஆட்சி செய்த தமிழக முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும். இந்த கேள்விய அவங்க பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கே தோணும் நம்ம செஞ்ச தப்புங்கிறத உணரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். இன்னொன்னு என்னன்னா, முக்கியமா இப்ப இப்ப வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை மனுவா முதல்வரிடம் கொண்டு குடுப்பீங்களா? இப்ப நடக்கக்கூடிய முதல்வரிடத்துல கொண்டு குடுப்பீங்களா? இந்த சென்ற முறை நடந்த அதாவது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதில் நடந்த விஷயங்கள மொத்தமா மனுவா எழுதியோ, இல்ல உங்களுடைய ஆதங்கத்த போராட்டமாவோ எப்படி வெளிப்படுத்தி முதல்வருக்கு தெரியப்படுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா பண்ண போறோம் சார். கூடிய சீக்கிரத்துல நாங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலமா ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தின் மூலமா 20,000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா மாபெரும் போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் கூடிய விரைவில் நடக்க போகுது. கண்டிப்பா இது வந்து தலைவர் வந்து எடுத்து கொண்டு செல்வாரா? அவர் தலைமையில கொண்டு போவாரா? இல்ல இல்ல நீங்களா எல்லாம் முடிவு பண்ணி சங்கம் இல்லாம நீங்களா முடிவு பண்ணி போவீங்களா? ஆனா 20,000 ஆசிரியர் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, வெறும் 6,000 ஆசிரியர் போய் அங்க போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கும் அந்த
சம்மந்தம் இல்லாத பணிக்காக போய் போராடுறாங்க. நீங்க சம்மந்தம் உள்ள 20,000 பேர் பிஎட் முடிச்ச ஆசிரியர் இருக்கீங்க. நீங்கலாம் ஒருமிச்சு போனீங்கன்னா, அது கண்டிப்பா முதல் கண் பார்வைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நெறையா இருக்கு. விஜய் சார் இத கவனிப்பாருங்கிறது எனக்கும் ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு தோணுதல் இருக்கு. கண்டிப்பா உங்க இதுலயும் வந்து இத பத்தியான தெளிவான ஒரு ஒரு முன்னெடுப்பா போகுமா? கண்டிப்பா சார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறேன். அதாவது 6th to 10th வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட டெக்ஸ்ட் புக்கா கொண்டு வாங்க. அதற்கு தேவையான லேபு, அதற்கு தேவையான ஆசிரியர்கள், அதாவது தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுங்க சார். எங்களுடைய அதாவது பள்ளி கல்வித்துறையில எங்க சப்ஜெக்ட்டுக்கு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நடந்த மாதிரி எந்த சப்ஜெக்டும் ஒரு நடந்திருக்காது. அநீதி நடந்த மாரி அநீதி நடந்திருக்கு. எங்களுக்கு அது நடந்திருக்கு. டெக்னாலஜியையே ஹேக் பண்ணியிருக்காங்க சார். கண்டிப்பா மேடம். இது வந்து இந்த இவ்வளவு நேரமா வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கரெக்டா கேட்கிற கேள்வி கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இந்த கோரிக்கைகள இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது இந்த திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள இன்னைக்கு வந்து சிஎம் சார் அத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் சார் வந்து பார்க்குறாரு. அத வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் நெறைய வெளிய வர வாய்ப்புகள் இருக்கு. மக்களாகிய எங்களுக்கே தெரியுது. அது கண்டிப்பா கல்வித்துறையிலயும் அவர் பார்க்கணும். விஜய் சார் பார்த்து, இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கணினி படிச்ச ஆசிரியர்களுக்கும், பிஎட் அதாவது கணினி பிஎட் முடிச்ச ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்ப குடுத்து, அவங்க குடும்பத்த வாழ வைக்கணுங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். மேடம் நீங்களும் சொல்லுங்க. என்ன உங்களுடைய கோரிக்கை இறுதியா என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க. ஆஹ் தமிழக முதலமைச்சர் அவர்களும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கும் எங்களது கோரிக்கை என்ன அப்படின்னா, கெலட்ரான்ங்கிற கம்பெனியுடைய தொழிலாளர்கள் கெலட்ரான் கம்பெனி மூலமா நடத்தப்படக்கூடிய அந்த டெண்டர் அதை வந்து நீங்க பேன் பண்ணுங்க சார், க்ளோஸ் பண்ணுங்க. 6th to 10th டெக்ஸ்ட் புக், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. அதுக்கான டீச்சர்ஸை வந்து பணி நியமனம் பண்ணுங்க சார். அதாவது பிஎட் முடிச்ச டீச்சர்ஸ் பண்ணுங்க. பிஎட் முடிச்ச டீச்சர்ஸ், அதாவது தமிழ்நாடு ரெக்கமெண்ட் போர்டு மூலமா பிஎட் முடிச்ச டீச்சர்ஸ் நாங்க இருக்கிறோம். 20,000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறோம். எங்களையே பணியமர்த்துங்க சார். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.